வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பா நிறைய தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. அந்த வகையில எல்இடி டிஸ்பிளேல பிரசன்ட் பண்ணி செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்காரு நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான். ஆட்சியின் வரைவு உங்க எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. எங்களுடைய கனவு இப்போது உங்கள் கைகளில் இருக்குது. நீங்க மானுடனை கணக்கிடும் போது, ஒரு மனிதனை கணக்கிடும் போது சாதி மதம் அடையாளம் ஆகாது. மொழி இனம் தான், மொழி தான். நீ யாருன்னா நீங்க என்ன மொழியில பேசுறீங்கன்னு பார்க்கத்தான். I am பிரிட்டிஷ் கிடையாது, I am கிறிஸ்டின் கிடையாது, I am இங்கிலீஷ், I am பிரெஞ்சு கிடையாது, I am கிறிஸ்டின் கிடையாது, I am பிரெஞ்சு. அப்படிதான் அவன் அறிமுகப்படுத்துவான். அததான் தர்வீஸ் சொல்றான். எழுதுங்கள் என் நெற்றியில் நான் இஸ்லாமியன் என்று நான் முழக்கத்தை முன்வைக்கல, எழுதுங்கள் என் நெற்றியில் நான் அரேபியன் என்று, அப்படிதான் சொன்னான். அதான் நாமளும் சொல்றோம். நாங்கள் தமிழர்கள் என்று நம்ம அதான் சொல்றோம். சாதி மதமும் அடையாளம் அல்ல, மொழி இனம்தான், மொழிதான் அடையாளம். அதான் சொல்லுது உலகங்கள். இப்ப நீங்க ஐரோப்பால எல்லா நாடுகளும் ஒரே மதத்தை தான் பின்பற்றுது. ஐரோப்பா ஒன்றியம் முழுக்க ஒரே மதம் தான், கிறிஸ்துவம் தான். பிறகு ஏன் இத்தனை நாடுகள்? மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள், மொழி வழியே தேசிய இனங்கள் நீளங்கள். இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரியறதுக்கு காரணம் என்ன? பிரியறதுக்கு காரணம் என்ன? மார்க்கம். ஓர் இறை, ஒரு வழி, நபிகளின் மொழி, அந்த வழியே பிரிந்து சென்ற ஒரு நாடு. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரியுது? உருது ஆட்சி மொழின்னு என் மொழி என்னானதுன்னு முஜிபுர் ரஹ்மான் டாகா பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருந்தவன் கிளர்ச்சி செய்ய, உன்மொழி உருது, என் மொழி வங்கம்னு மொழி வழியே தேசிய இனங்கள், தன் தாய் மொழியிலேயே பங்களாதேஷ் என்று நாடு உருவாயிடுச்சு. இதான் அடிப்படை. உலகங்களும் இதான் வரலாறு.